பாஜக கூட கூட்டணியில அதிமுக இருக்கு, அமமுக இருக்கு. ஒருவேளை தேர்தல் பிரச்சாரத்துல அதிமுக கூட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்க? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். 234 தொகுதிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக உறுதியாக நான் சுற்றுப்பயணம் செல்வேன். அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் சொல்லியிருக்கேன். ஒன்று மாத்திரம் தெளிவாக இது தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவதனால திமுக குறிப்பாக முதல்வரும் அவரது மகன் திரு உதயநிதி ஸ்டாலினும் மிகவும் அச்சப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் தெரியும். திமுக கூட்டணியில ரொம்ப எல்லாம் அமைதி புறாக்களாக இருக்காங்களா என்ன? அங்கேயும் பல பிரச்சனைகள் இங்கே ஓப்பனாகவே வெளியில் தெரியுது. எல்லாம் ஒரு 6 மாதத்தில் எல்லாம் ஒரு சரிநிலைக்கு வந்து எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள்னு உறுதிப்பட்டு உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு யாரு அவரு எந்த அடிப்படையில் பேசினாலும் தெரியாது. நண்பர் திருமாவளவன் அவர்கள் நீண்ட நாளாக அரசியலில் உள்ளவர், சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளவர். அவருக்கு முதல்வராக வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எதிர்கட்சியில் இருக்கிறதுனால ஒருத்தரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு முதல்வராகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதலமைச்சர் உடல்நலம் குறித்து அமமுக விசாரிச்சீங்களா? பேசுறீங்களா? இல்லை, அவர்கிட்ட பேசல. நாங்கள் சம்மந்தமாக அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு நான் அறிக்கையை கொடுத்துருக்கேன். வலுவான அணிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். 3வது அணி தாவேகா தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா அவர் உறுதியாக இருக்கார்ல, தாவேகா தலைமையில் தான் கூட்டணின்னு அதை வைத்து சொல்லுவேன். அவருடைய அறிக்கைகளையும் வைத்து சொல்லுவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.